அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு அலகு 2 எண்கள். அதில் பகுதி 4 பார்க்க போகிறோம். பகுதி 4ல் பார்த்தீங்கன்னா பெருக்கல். இப்போ முந்தைய வகுப்பில் நீ படித்த பெருக்கல் செயலை நம்ம நினைவுபடுத்திக்கணும். இப்போ பெருக்கலின் இடமதிப்புகளை தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ படி 1, படி 2, படி 3, படி 4ன்னு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? இப்போ பெருக்க ஆரம்பிக்கும் போது 1ஆம் இடம் மதிப்புடன் தான் முதல்ல பெருக்கணும். இப்போ 1ஆம் இட மதிப்பு முடித்த பின்னாடி 10ஆம் இட மதிப்பு பெருக்கிறதுக்கு முன்னாடி அந்த 1ஆம் இடத்தினுடைய அந்த பெருக்கினது இருக்குது தானே, அதை அடைத்து கொள்வதற்கு 0 போடணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 10ஆம் இட மதிப்பை பெருக்கணும். கடைசியில் எல்லாம் பெருக்கி முடித்த உடனே கூட்டல் செயல்பாடு அவசியம். பெருக்கப்பட்ட விடைகளை கூட்ட வேண்டும். இது ஒரு வகுப்பறை. 5ஆம் வகுப்பில் 35 மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒரு மாணவனுடைய சீருடைனா என்ன? யூனிஃபார்ம் 350 ரூபா. அப்போ 35 மாணவர்களுக்கான சீருடையினுடைய மொத்த தொகை எவ்வளவு? 35 மாணவர்களுக்கான சீருடையின் மொத்த தொகை. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே 350 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனை மாணவர்கள்? 35. இப்போ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலாம். இப்போ முதல் ஸ்டெப் என்ன? இப்படி போட்டுக்கிட்டோம், இங்கே ஓ போட்டோம், இங்கேயும் ஓ போட்டிருக்கோம். இப்போ 1ஆம் இட மதிப்பு என்ன? 5. அதை என்ன பண்ணணும்? 1, 10, 100 கொடுத்துருக்காங்க பார்த்தியா? இது மாதிரி பண்ணணும். அப்போ 5ஓட இந்த 1ஆம் இட மதிப்போட 1ஆம் இட மதிப்பை பெருக்கணும்னா 0 கிடைக்கும். இங்கே 0 போட்டிருக்காங்களா? இப்போ ஓன்னா 1கள், பான்னா 10கள், நூன்னா 100கள். அடுத்தது பாருங்க, 1ஆம் இட மதிப்பு இந்த 3உடன் 10ஆம் இட மதிப்பை பெருக்கணும். அப்போ 5ஐயும் 5ஐயும் பெருக்கணும். எவ்வளோ விட வருது? 25. 25க்கு 5 போட்டுட்டு இந்த 2 இருக்கு பார்த்தியா, இதை 100ஆம் இட மதிப்பில் போடணும். இப்போ படி 3ல் பாருங்க, இந்த 5ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 5 15. 15ஓட இந்த 2ஐ கூட்டணும். அப்போ இங்கே 17 போட்டுருக்காங்களா பார்த்தியா? இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? 10ஆம் இட மதிப்பை பெருக்க வேண்டும். இப்போ பெருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இது தவறுதலாக போட்டாங்க, இந்த இடத்துல 0. ஏன்னா 10ஆம் இடம் பெருக்கும் போது நம்ம இந்த 1ஆம் இடம் இருக்குது தானே, இந்த முதல்ல பெருக்கணுமே, அதுக்கு கீழே காலியாக இருந்ததுன்னா நம்ம தெரியாமல் நம்பரை போட்டுருவோம். அதுக்காக அங்கே என்ன பண்ணணும்? 0 போட்டுட்டு இந்த 10ஆம் இட மதிப்புடன் இந்த 3ஐயும் பெருக்கணும். பாருங்க, இந்த இடத்துல முதல்ல இந்த 0 இங்கே வரணும்ப்பா, தெரியாமல் போட்டாங்க. இப்போ 3ஓட 0ஐ பெருக்கினா என்னது? 0. இது இந்த இந்த இடத்துல வரணும். அடுத்தது இந்த 3ஓட 5ஐ பெருக்க வேண்டும். 5 15. 15 அப்படின்னும் போது இந்த 5 7க்கு கீழே வரணும். 1 100ஆம் இடத்துக்கு போயிடும். அடுத்தது இப்போ பாருங்க, 3உடன் 3ஐ பெருக்கணும். 3 9. 9ஓட 100ஆம் இட மதிப்பில் மேலே 1 என்ன இருக்கு? 1 10. அப்போ இது இந்த இடத்துல வரணும். இது தவறுதலாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக இடமதிப்பு பார்த்து போடணும். அப்போ என்ன விடும்? 1750ஐயும் 10,700ஐயும் கூட்டினா 12,250 கிடைக்கும். காட்டு கணக்கெல்லாம் முடிச்சுட்டு பயிற்சி கணக்கு போகிறேன்னா அப்போ உங்களுக்கு நல்ல விளக்கமாக சொல்கிறேன். 3 இலக்க எண்களை ஈரிலக்க எண்ணால் பெருக்குக. ரவீனான்றவங்க தோட்டத்தில் 15 வரிசைகளில் தென்னை மரங்களை நட்டாங்க. ஒவ்வொரு வரிசையிலையும் 112 மரங்கள் வச்சாங்க. அப்போ அந்த தோட்டத்தில் மொத்தம் எத்தனை தென்னை மரங்கள்
வச்சாங்க. அதுதான் கணக்கு. இதுக்கு பெருக்கல் முறையை தான் பயன்படுத்தணும். இப்போ ரவீனா வந்து எத்தனை வரிசை தென்னை மரங்கள் நடுறதுக்கு வச்சுருந்தாங்க? 15. ஒவ்வொரு வரிசையிலையும் எத்தனை மரங்கள் நட்டாங்க? 112. இங்கே தவறுதலாக பிரிண்ட் ஆகிருந்தது 15ன்னு, அதை அடிச்சுட்டு நான் 112 போட்டிருக்கேன் பாருங்க. தோட்டத்தில் உள்ள மொத்த மரங்களின் எண்ணிக்கை, இந்த 112 இங்கே போட்டுட்டு பெருக்கல் 15. இவங்க பாருங்க, இந்த முதல்ல எடுத்த உடனே பெருக்கலுக்கு என்ன பண்ணுங்க? 1 10, மறுபடியும் 1 10 100ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 5 இருக்குது தானே 1ஆம் இட மதிப்பு, அதை எடுத்து இந்த 3ஐயும் பெருக்கணும். 2 10 0, அந்த 1 எடுத்து இங்கே போடணும். 5 5 5 1 6 இங்கே கொடுத்துருக்காங்களா? அப்புறம் 5உடன் 1ஐ பெருக்கணும். 5 5 வந்துடுச்சா? இங்கே நான் இங்கே கரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்தது இந்த 10ஆம் இட மதிப்பை பெருக்கிறதுக்கு முன்னாடி இந்த 1ஆம் இடம் வந்து கீழே காலியாக இருக்கும் தானே, அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி பூஜ்ஜியத்தை போட்டுருங்க. இந்த மாதிரி இடம் இருக்கும் போது இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு இந்த இடத்துல பூஜ்ஜியத்தை போட்டுருங்க. 2 2 1 1 1. இப்போ கூட்டலாமா? 0 8 6 1. இது பிரிண்ட் தப்பு, இதை நான் போட்டிருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கூட்டல் செயல்பாடு, இதுக்கு வட்டம் போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, எடுத்துக்காட்டு 2. பத்ரி 1 கிலோ ஆப்பிள் வந்து 165 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாரு. 12 கிலோ ஆப்பிளினுடைய மொத்த விலை என்னன்னு கேட்குறாரு. இப்போ 1 கிலோ ஆப்பிளின் விலை எவ்வளவு? 165 ரூபாய்னா 12 கிலோ ஆப்பிளின் விலை என்ன பண்ணணும்? 100. இது வந்து நான் என்ன கேள்வியில் பாருங்க, 3 இலக்க எண்ணை 2 இலக்க எண்ணால் பெருக்குதல். பெருக்கலுக்கு வட்டம் போட்டுக்கலாம். 165 பெருக்கல் 12. இப்போ எல்லாத்துக்கும் 1 10 1 10 100ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஓர் இலக்க இடமதிப்பு 2 இருக்குதுன்னா, அதால் இந்த 3ஐயும் இப்படியே பெருக்கிடுங்க. 330. அடுத்தது இந்த பெருக்கி முடித்த உடனே 10ஆம் இட மதிப்புக்கு போயிடாதீங்க. அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுக்கோங்க? ஞாபகமா பூஜ்ஜியத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் ஆரம்பிங்க. 5 5 6 1 1. கூட்டல் செயல்பாடு, இதை கூட்டிக்கோங்க. அப்போ 1950 தான் விடை. அப்போ 12 கிலோ ஆப்பிளின் விலை 1980. இப்போ பயிற்சி கணக்கு போலாமா? பயிற்சி 2.7 பெருக்குக. நான் எடுத்துக்காட்டு வந்து ஒரு 2 கணக்கு போடுறேன், அதை கவனிச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து மற்ற கணக்கெல்லாம் போடுங்க. இப்போ போடலாமா? பாருங்க, 473 பெருக்கல் 48. அந்த கணக்கு அங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ கவனிங்க, இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது என்ன சொன்னேன்? பெருக்கலுக்கு வட்டம் போடணும். 1 10 1 10 100. இப்போ இந்த 1ஆம் இட மதிப்பை எடுத்து முதல்ல 3க்கு பெருக்கணும். 8 24. இப்போ 4 போட்டுட்டு இங்கே 2 போட்டுக்கணும். அடுத்தது 1ஆம் இட மதிப்போட 7 பெருக்கணும். 7 49 8 56. 56ஓட 2 கூட்டினா 58. 8 போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 5 தூக்கி 100ஆம் இட மதிப்போட போட்டுக்கோங்க. 8 32. 32ஓட 5 கூட்டு 37. புரிஞ்சதா? அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த 10ஆம் இட மதிப்போட இதை பெருக்கும் போது இந்த அதுக்கு முன்னாடி இந்த 1ஆம் இட மதிப்பு இருக்குது தானே, அந்த இடத்துல வந்து பூஜ்ஜியத்தை போட்டுக்கோங்க. இப்போ 1ஆம் இடத்துல பூஜ்ஜியம் போட்டிருக்கீங்க. நாமும் 12க்கு 2 அப்புறம் 1. 7 28. 28ஓட 1ஐ கூட்டினால் 29. இங்கே 2 போட்டுக்கோங்க. 16. 16 2 18. புரிஞ்சதா? இங்கே 4 8 2 10. இங்கே 1
9 10, 10 7 17, 1 8 3 11, 11 1 12, இங்கே 1 1 1 2. அப்போ என்ன விடை? 22,704. விடை புரிஞ்சுதா? அடுத்த கணக்கு போடலாமா? என்ன சொன்ன ஞாபகப்படுத்தி பாருங்க. இங்கே வட்டம் போடணும். 1 10, 1 10 100 1000. இப்போ 9 எடுத்து இந்த 1ஆம் இட மதிப்பை எடுத்து இதெல்லாம் பெருக்கலாமா? 9 2 18க்கு 8, இங்கே 1. 9 45, 45ஓட 1ஐ கூட்டினால் 46க்கு 6, மீதி 4. வட்டம் போட்டுக்கோங்க. 9உடன் இப்போ பாருங்கள், பூஜ்ஜியத்தை பெருக்கிறோம். பூஜ்ஜியத்துடன் எந்த எண்ணை பெருக்கினாலும் 0 தான் வரும். அப்போ மேலே இருக்கிற 4 கூட்டினா அந்த 4 அப்படியே வரும். 9 36. இப்போ 1ஆம் இடம் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து 10ஆம் இடம் பண்ணும் போது இந்த 1ஆம் இடம் இருக்குது, நாங்கள் நம்ம மறக்காமல் பூஜ்ஜியத்தை போட்டுருங்க. 1 2 2, 1 5 5, 1 0 0, 1 4 4. கூட்டலாமா? 8 8 9 6 7. 76,988. அடுத்தது பாருங்க. ஒரு கூடையில் 55 மாங்கனிகள் உள்ளன. ஒரு மாங்கனியின் விலை ரூ. 15 எனில் 55 மாங்கனிகளின் மொத்த விலையை காண்க. இப்போ ஒரு கூடையில் உள்ள மாங்கனிகள் எவ்வளவு? 55. ஒரு மாங்கனியின் விலை எவ்வளவு? ரூ. 15. அப்போ 15 மாங்கனிகளின் விலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கல் செயல்பாடு. அதுக்கு இங்கே வட்டம் போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி போட்டுக்கணும். 1 10, 1 10. இப்போ 1ஆம் இட மதிப்புலேருந்து இந்த 2ஐயும் பெருக்கணும். 5 5 25, இங்கே 2 போட்டுக்கலாம். 5 5 25, 25ஓட 2 கூட்டினா 27. அடுத்தது இந்த 10ஆம் இடம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே 0 போட்டுக்கோங்க. 1 5 5, 1 5 5, 7 5ஐயும் கூட்டினால் 12க்கு 2, இங்கே 1. 5 2 7, 7 1 8. அப்போ 55 மாங்கனிகளின் விலை எவ்வளவு? 825. ஒரு பேருந்தில் 55 பயணிகள் பயணிக்கின்றனர். ஒரு பயணச்சீட்டின் விலை 25. அப்போ பயண செலவு ஆகுது 25 ரூபா ஆகுது ஒரு டிக்கெட்டோட விலை. அப்போ மொத்தமாக இந்த கண்டக்டர் இருக்கார் தானே, அவர் வசூலித்த தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. பஸ்ஸில் போனவங்க 55 பேர், ஒவ்வொரு டிக்கெட்டும் 25 ரூபா. அப்போ கண்டக்டர் எவ்வளோ ரூபா வசூல் பண்ணியிருப்பாரு? பேருந்தில் பயணித்த பயணிகள் 55. ஒரு பயணச்சீட்டின் விலை ரூ. 25. அப்போ நடத்துனர் வசூலித்த மொத்த தொகை. இப்போ நான் சொன்னவொன்னே என்ன சொன்னேன்? இதுக்கு வட்டம் போடுங்க. 1 10, 1 10 போட்டுட்டோமா? இப்போ 1ஆம் இட மதிப்புடன் இந்த 2ஐயும் பெருக்கிறோம். 5 5 25க்கு 5, இங்கே 2. 5 5 25, 25ஓட 2 கூட்டினா 27. அப்போ 10ஆம் இட மதிப்புக்கு வரும்போது என்ன பண்ணேன்? இந்த இடத்துல 1ஆம் இடம் எடுத்துக்கிட்டேன். பூஜ்ஜியத்தை மறக்காமல் போடுங்க. 2 10க்கு 0, இங்கே 1. 2 10, 10ஓட 1ஐ கூட்டினால் 11. 5 7 3 1. அப்போ நடத்துனர் வசூலித்த மொத்த தொகை ரூ. 1375. இதில் 23 நாற்காலிகள் உள்ளன. ஒரு நாற்காலியினுடைய விலை 725 எனில் 23 நாற்காலியின் மொத்த விலை. இப்போ ஒரு கிளாஸில் 23 சேர் இருக்குது. அதில் ஒரு சேரோட விலை 725 ரூபா. இப்போ 23 சேரோட விலை மொத்த விலை. அப்போ அது என்ன செயல்பாடு? பெருக்கல் செயல்பாடு. வகுப்பறையில் உள்ள நாற்காலிகளின் எண்ணிக்கை 23. ஒரு நாற்காலியின் விலை 725. அப்போ 23 நாற்காலியினுடைய மொத்த விலைன்னு சொல்லும் போது பெருக்கல் செயல்பாடு. நான் சொன்ன மாதிரியே தான். இங்கே பெருக்கல் செயல்பாடுக்கு வட்டம் போட்டுக்கோங்க. 1 10, 1 10 100. இப்போ 1ஆம் இட மதிப்புடன் இந்த 3ஐ பெருக்க வேண்டும். 5 15க்கு 5, இங்கே 1. 3 2 6, 6 1 7.
7 21 அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது 10ஆம் இடம் போகும்போது இந்த 1ஆம் இடத்துல இங்கே என்ன பண்ணணும்? 1ஆம் இடம் பெருக்கி முடித்த உடனே 0 போட்டுருங்க. I2 10, இங்கே 1, 2 4, 4 1 5, 7 14. இப்போ கூட்டலாமா? 5 7 6 6 4. அப்போ எவ்வளோ ரூபாய் வந்து 23 நாற்காலிக்கினுடைய விலை? ரூபாய் 16,675. கிராமத்தில் 675 மக்கள் வாழ்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தினமும் 25 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த கிராமத்திற்கு ஒரு நாளில் தேவைப்படும் தண்ணீர் எவ்வளவு? பாருங்க, கிராமத்தில் வாழும் மக்கள் 675 பேர். ஒவ்வொருவரும் தினமும் பயன்படுத்தும் தண்ணீர் 25 லிட்டரு. அப்போ ஒரு நாளில் தேவைப்படும் தண்ணீரின் அளவு. இப்போ ஒரு நாளைக்கு அந்த கிராமத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு கேட்டிருக்காங்க. அது என்ன செயல்பாடு? பெருக்கல். இப்போ ஞாபகம் இருக்கா? அடுத்து என்ன பண்ணணும்? 1 10 1 10 100 போட்டுக்கோங்க. இப்போ 1ஆம் இட மதிப்புடன் இந்த 3ஐயும் பெருக்கிறோம். 5 25க்கு 5, இந்த 10ஆம் இடத்துல 2 போட்டுக்கோங்க. 7 35, 35ஓட 2 கூட்டினா 37, இங்கே 3 போட்டுக்கோங்க. 6 30, 30ஓட 3 கூட்டினா 33. இப்போ என்ன சொன்னேன்? இந்த இடத்துல மறக்கக்கூடாது. என்ன சொல்லியிருக்கிறேன்? 0 அப்படி போட்டுருங்க. அப்புறம் 10ஆம் இடத்தை பெருக்குங்க. I2 10க்கு 0, இங்கே 1, 7 2 14, 14 1 15, இங்கே 1, 6 2 12, 12ஓட 1 கூட்டினா 13. இப்போ கூட்டலாமா? 5 7 8 6 1. அப்போ எவ்வளோ தண்ணி தேவைப்படுது? 16,875 லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு அந்த கிராமத்துக்கு தேவைப்படுது. ஒரு கட்டடத்தில் வந்து 26 அறைகள் இருக்குது. ஒரு அறைக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 950 ரூபா ஆகுது. அப்படின்னா அந்த கட்டடம் முழுவதும் வண்ணம் தீட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. வழிமுறைக்கு போகலாமா? பாருங்க, கட்டடத்தில் உள்ள அறைகள் 26. ஒரு அறைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரூபாய் 950. அப்போ கட்டடத்திற்கு வண்ணம் தீட்ட ஆகும் மொத்த செலவுன்னா என்ன செயல்பாடு? பெருக்கல். என்ன சொன்னேன்? 1 10 1 10 100. இப்போ 1ஆம் இட மதிப்போட இது பெருக்கலாமா? 6 0 0, 6 5 30க்கு 0, இங்கே 3 போட்டு வட்டம் போட்டுக்கோங்க. அப்புறம் 9 54, 54ஓட 3ஐ கூட்டினால் 57. அடுத்தது பாருங்க, 10ஆம் இடம் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? இங்கே 0 போட்டுக்கோங்க. அடுத்தது 2ஓட 0ஐ பெருக்கினால் 0. I2 10க்கு 0, இங்கே 100ஆம் இடத்துல 1. 9 2 18, 18ஓட 1 கூட்டினால் 19. இப்போ எவ்வளோ செலவாகும்னு பார்க்கலாமா? 0 0 7, 14க்கு 4, மீதி 1, 1உடன் 1ஐ கூட்டினா 24. அப்போ கட்டிடத்திற்கு வண்ணம் தீட்ட ஆகும் மொத்த செலவு ரூபாய் 24,700. இதுதான் இதுக்கு விடை. இப்போ பெருக்கல் எப்படி பெருக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இடம் மதிப்பு அதுக்கு ரொம்ப அவசியம். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதோட பகுதி 4 வகுப்பு முடிஞ்சது. இதனுடைய தொடர்ச்சியை பகுதி 5ல் பார்க்கலாம். நன்றி.